ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஆபத்தானது என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பேச்சு. மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி வரையறைக்கு கமல் எதிர்ப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் சொல்வது எவ்வளவு ஆபத்தான பேச்சு என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் சிறிய உதாரணங்களுடன் பேச வேண்டியிருக்கிறது. வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் அடுத்தடுத்து சதம் விளாசிய ரிஷப் பந்த் மற்றும் சுப்மன் கில் இரண்டாவது இன்னிங்ஸில் 287 ரன்கள் குவித்து இந்தியா டிக்ளேர் செய்த நிலையில் 515 ரன்கள் இலக்கு. இன்று திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை மையம் கணிப்பு. இலங்கை அதிபர் தேர்தலில் ஆர்வத்துடன் வாக்களிக்கும் மக்கள். இரவு 9:30 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். தடுப்பணை பலமாக இல்லாவிட்டால் கட்டியவர்கள் சிலை செல்வார்கள். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் எச்சரிக்கை. சென்னை அருகே ரயில்வே தண்டவாளத்தில் கடந்து கிடந்த நட் போல்ட்டுகள் ரயிலை கவிழ்க்க சதியா என காவல்துறை விசாரணை. திருப்பதி லட்டு தயாரிப்பு குறித்த சர்ச்சையை பொருட்படுத்தாத பக்தர்கள். கோயிலில் வழக்கம் போல லட்டு விற்பனை விறுவிறு. திருப்பதி லட்டு விவகாரத்தில் திண்டுக்கல்லில் உள்ள ஏஆர் பால் பொருட்கள் நிறுவனத்தில் ஆய்வு. பால், நெய் மாதிரிகளை சேகரிக்கும் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி. பழனி பஞ்சாமிர்தம் குறித்து தவறான தகவல் அளித்த 2 பாஜகவினர் மீது காவல்துறையில் புகார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. திருக்கோயில்களில் பயன்பாட்டிற்கு தேவைப்படுகின்ற நெய்களை ஆவின் நிர்வாகத்தில்தான் வாங்க வேண்டும் என்று ஆணையருடைய சுற்றறிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் அனைத்து திருக்கோயில்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் விஷம பிரசாரத்தில் ஈடுபட்ட செல்வகுமார், பிஜேபியை சார்ந்த வினோத் செல்வம் இருவர் மீதும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை அருகே பூந்தமல்லியில் அரசு பேருந்தின் மேற்கூரையில் ஏறி ரீல்ஸ் பதிவிட்ட மாணவர்கள். நடுவழியில் பேருந்தை மடக்கி மாணவர்கள் அட்டகாசம். நாங்களா பண்ற சீனே எல்லாத்தையும் இது வெறித்தனமான ஊருக்கா அந்த தினத்தந்தி பேப்பரு சன் டிவில கூட பேர. சொந்த வாழ்க்கையில் தலையிடாதீர்கள். மனைவியை விவாகரத்து செய்யும் நிலையில் நடிகர் ஜெயம் ரவி பேட்டி. வாழ வீடு யாரையும் அதில் இருக்காதீங்க. அது ஏதோ பேர்லாம் சொல்லி ஏதோ பண்ணுறாங்க, பண்ணாதீங்க. பர்சனல் லைஃப் இருக்க விடுங்க. வடகிழக்கு பருவமழை தொடங்கவிருக்கும் நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் ஆலோசனை. மாவட்டம் வாரியாக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். கொடைக்கானலில் பூத்துக்குளங்கும் கானகச்செரி மலர்கள். மலை குன்றுகள் பிங்க் நிறத்தில் மாறியது போல் காட்சியளிப்பதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். சென்னையில் நேற்று இரவு பெய்த மழையால் பள்ளிக்கரணை பகுதிகளில் தேங்கிய மழைநீர். சாலைகளில் தேங்கிய மழை நீரால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு. அடிதடி வழக்கில் பாடகர் மனோவின் மகன்களுக்கு முன்ஜாமீன். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. சென்னை பெருங்களத்தூரில் அடுக்குமாடி கட்டடம் கட்ட அனுமதி வழங்குவதாக கூறி 28 கோடி லஞ்சம் பெற்ற புகாரில் நடவடிக்கை. நடிகை பார்வதி நாயர் மீது வழக்கு பதிவு.
உதவியாளரை தாக்கியதாக சென்னை காவல்துறை நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிராம் 6960 ரூபாய்க்கு விற்பனை. வானிலை ஆய்வு மைய அறிவிப்பு தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும், சென்னைக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. லிபிகா, விவரங்கள். பாலவேல், மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் வருகின்ற 27ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று தமிழகத்தில் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக மஞ்சள் நிற எச்சரிக்கையானது சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது கடந்த சில நாட்களாக வெயிலினுடைய தாக்கம் என்பது அதிக அளவில் இருக்கக்கூடிய நிலையில் வருகின்ற 27ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், இன்றைய தினம் 3 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. பாலவேல், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பும், சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. செப்டம்பர் 27ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களுக்கு நன்றி லிபிகா. டெஸ்ட் போட்டிகளில் 6வது சதம் விளாசி டெஸ்ட் போட்டிகளில் தோனியின் சாதனையை தற்போது சமன் செய்திருக்கிறார். ரிஷப் பந்த் தற்போது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வரக்கூடிய வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வீரர் ரிஷப் பந்த் தற்போது சதம் அடித்து சாதனை படைத்திருக்கிறார். தோனியுடைய டெஸ்ட் போட்டி செஞ்சுரி சாதனையை அவர் தற்போது சமன் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. போட்டியை தற்போது வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் இந்தியா முன்னிலை பெற்றிருக்கூடிய நிலையில் இந்த ரிஷப் பந்தின் சாதனை கவனிக்கத்தக்கது. அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளை கண்காணிப்பதற்கு தற்போது பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதலாக மாணவர் சேர்க்கை நடைபெற்றதாக எழுந்த சர்ச்சை தொடர்பாக கூடுதல் மாணவர்கள் எண்ணிக்கை காட்டப்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை உயர்த்தி காட்டப்பட்டு இதன் மூலமாக கூடுதல் நிதியை பெறக்கூடிய வகையில் முறைகேடுகள் நடைபெறுவதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து இந்த உத்தரவை தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் விழுப்புரம் மாவட்டத்தில் வட்டார கல்வி அலுவலர் ஒருவர் இதற்காக நடவடிக்கைக்கு உள்ளான நிலையில் ஏற்கனவே ஒரு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியிலும் இதே போன்ற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் மாவட்ட வாரியாக இந்த கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.
தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். வடகிழக்கு பருவமழை தொடர்பாக தற்போது ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், தற்போது வடகிழக்கு பருவமழை தொடர்பான இந்த ஆலோசனையில் என்னென்ன விஷயங்கள் பேசப்படுகின்றன? வடகிழக்கு பருவமழை வரும் அக்டோபர் மாதம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தலைமைச் செயலாளர் அனைத்து மாவட்ட ஆட்சியருடன் காணொலி காட்சி வாயிலாக தலைமைச் செயலகத்திலிருந்து ஆலோசனை செய்கிறார். குறிப்பாக பருவமழை காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து இந்த கூட்டத்தில் மிக விரிவாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது. மாவட்ட வாரியாக மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் ஆலோசனை செய்கிறார். பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதங்கள் வடகிழக்கு பருவமழை காலமாக கருதப்படுகிறது. அக்டோபர் முதல் வாரத்திலிருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலையில கடந்த வாரம் இதே போன்று அனைத்து துறை செயலாளர்களோடு தலைமைச் செயலாளர் ஆலோசனை நடத்திய நிலையில தற்போது அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடன் இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இதுல மிக முக்கியமாக தாழ்வு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துவது, சிறிய அளவில் தண்ணீர் தேங்கினாலும் அதை உடனடியாக அங்கிருந்து தண்ணீரை அப்புறப்படுத்துவது, அதே போல அந்தந்த மாவட்டம் நடைபெற்று வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளுடைய நிலை குறித்தும் இந்த கூட்டத்தில் மாவட்ட வாரியாக மிக விரிவாக ஆலோசிக்கப்பட்ட இருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். மக்கள் நீதி மையத்தின் தலைவராக மீண்டும் கமல்ஹாசன் தேர்வாகியிருக்கிறார். இன்றைய தினம் பொதுக்குழு கூடியிருக்கும் நிலையில் மீண்டும் தலைவராக கமல்ஹாசனே தேர்வாகியிருக்கிறார். புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் நிகழ்வும் இதில் நடத்தப்படுகிறது. மக்கள் நீதி மையத்தின் தலைவராக பொதுக்குழுவில் மீண்டும் கமல்ஹாசன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். நிர்வாக குழு உறுப்பினர் ஸ்ரீபிரியா தீர்மானத்தை முன்மொழிய ஒருமனதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. புதிய உறுப்பினர் சேர்க்கை, பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மக்கள் நீதி மையத்தின் தலைவராக பொதுக்குழுவில் மீண்டும் கமல்ஹாசன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். புரட்டாசியின் முதல் சனிக்கிழமையான இன்று திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. விவரங்களோடு இருக்கிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். தற்போது கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? எவ்வளவு நேரம் காத்திருப்பு இருக்கு? லட்டு தொடர்பான சர்ச்சை அங்கே எப்படி எதிரொலிக்குது? தேவப்பிரியன், இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமையடுத்து திருப்பதி தேவஸ்தான கோயிலில் மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருப்பதை பார்க்க முடிகிறது. நம்ம பின்னாடி பார்க்கலாம், திருப்பதி ஏழுமலையானுடைய ராஜகோபுரம் மற்றும் மூலவருடைய சன்னதி கோபுரத்தையும் தங்க கலசத்தையும் நீங்கள் பார்க்கலாம். மக்கள் கூட்டம் அதிக அளவு இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு 80,000 அளவிற்கு மக்கள் தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த திருப்பதி கோவிலில் இன்று பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 வரை மக்கள் அதிகப்படியாக தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த மக்களை விரைவாக தரிசனம் செய்து அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா நீண்ட நேரம் காத்திருக்க வச்சிருக்கிறாங்க, அதனால ஒரு நாள் மேல காத்திருக்க வேண்டிய சூழலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் புகாராக இருந்த நிலையில இந்த ஆண்டு அதற்கு தீர்வு செய்யும் வகையில விரைவாக தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று இரவு ஒரு 12 மணி 1 மணி வாக்கில் தரிசனத்திற்கு வந்தவர்கள் அதிகாலையிலேயே விரைவாக சாமி தரிசனம் செய்ய முடிந்ததாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனா பாத்தீங்கன்னா இன்று காலை தரிசனத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் நீண்ட வரிசையில் நிற்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் லட்டு குறித்து பார்த்தீங்கன்னா மற்ற நாட்கள்ல 2 லட்சம் வரை தயாரிக்கக்கூடிய லட்டு இந்த புரட்டாசி சனிக்கிழமையினுடைய சிறப்பு என்னன்னா இந்த சீனிவாச பெருமாளுக்காக தான் இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதமே கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் தான் வெங்கடாஜலபதி அவர் அவதரித்த நாளாக அனுசரிக்கப்படுவதனால இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களிலிருந்து
இருந்து பொதுமக்கள் ஏராளமாக இந்த சனிக்கிழமை பூஜைகளுக்காக வந்திருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. லட்டு பிரசாதத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எப்போதும் 2 லட்சம் தயாரிக்கக்கூடிய லட்டு வந்து இந்த சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமைகளில் தற்போது 5 லட்சம் வரை தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கணக்கில்லாமல் லட்டுகளை பெற்று செல்வதற்காக முன்னெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஒரு நபர் 4 லட்டுகளை மட்டுமே வாங்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. லட்டு குறித்தான சர்ச்சைகள் நிறையாக இருந்தாலும் ஆனால் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று லட்டுகளை வாங்கி செல்வதை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு லட்டு கிடைப்பதில்லை, 4 லட்டு தான் கொடுக்கிறார்கள் என்று அவர்கள் நமக்கு சொல்வதையும் பார்க்க முடிகிறது. அதனால் லட்டு குறித்து சர்ச்சை ஒரு புறம் இருந்தாலும் அவர்கள் பக்திக்கு உட்பட்ட மக்கள் நீண்ட வரிசையில் நின்று லட்டுவை பெற்று செல்வதும் தரிசனத்துக்கு வந்து செல்வதும் பார்க்க முடிகிறது. எங்கு பார்த்தாலும் கோவிந்தா கோவிந்தா கோஷமிட்டு மக்கள் கூட்டம் அலைமோதுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திருப்பதி ராஜகோபுரத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சன்னதியில் தான் நாம் தற்போது இருக்கிறோம். எந்த அளவு மக்கள் கூட்டம் இருப்பதையும் நாம் தற்போது பார்க்கலாம். இந்த பகுதியில் சிறப்பு ஏற்பாடுகளாக பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் அதிகம் வருவதால் பேருந்து வசதிகள், வரக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அன்னதான வசதிகள் போன்றவையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ உதவிக்கான தேவைகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் வருவதால் இன்று மட்டும் பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கும் மேலான மக்கள் வருவதனால் அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ரகுவரன். ரகுவரன், தற்போது லட்டுக்காக அரசு இப்போதைக்கு இந்த தரத்தை உறுதி செய்வதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? புதிதாக ஆய்வுக்கூடம் திருப்பதி மலையிலே அமைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் நிபுணர்கள் பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. அந்த நடவடிக்கை தான் தொடங்கியிருக்கா? தேவஸ்தானத்தின் சார்பாக சொல்லக்கூடிய புகார் என்ன அப்படின்னா, இந்த தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த பெருமாளுக்கு படைக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்க வேண்டும். இங்கே கருவறையில் இருக்கக்கூடிய பெருமாளினுடைய சிலை பார்த்தீங்கன்னா 9 அடி 5 அடி 9.5 அடி உயரம் கொண்ட பெருமாள். அப்போ அந்த அளவுக்கு ஒரு உயரத்துக்கு ஏற்றவாறு அந்த உணவுப் பொருட்களை வந்து படைக்கணும். அதனால இந்த உணவுப் பொருட்கள் படைப்பதற்கு பல்வேறு பொருட்கள், அதாவது அரிசி, பருப்பு போன்ற நெய் போன்ற அனைத்து பொருட்களும் தேவஸ்தானத்தின் மூலமாக டெண்டர் விடப்பட்டு டெண்டர் பெற்று மூலமாகவே உணவுப் பொருட்கள் எல்லாம் தயாரிக்கப்படுகிறது. அப்படி இருக்கையில் அவற்றின் தரத்தை பரிசோதனை செய்வதற்கு இங்கே லேப் இல்லை அப்படின்றது தேவஸ்தானத்தின் மூலமாக சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 2 நாட்களுக்கு முன்பாக தேவஸ்தானத்தின் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் இந்த புதிய டெண்டர் அதாவது இந்த லேப் அமைக்கணும்னா கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய் செலவாகும். அந்த 70 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா புதிய லேப் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவஸ்தானத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒரு நன்கொடையாக 70 லட்சம் கொடுக்கப்பட்டு அந்த பூர்வாக பணிகள் விரைவில் தொடங்க இருப்பதாக தேவஸ்தானம் சார்பாக நாம் விசாரித்ததில் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால விரைவிலேயே இந்த திருப்பதி தேவஸ்தானத்தின் மூலமாக 70 லட்சம் ரூபாய் செலவில் புதிய லேப், அதாவது உணவுப் பொருட்கள் தரத்தை பரிசோதனை செய்வதற்கான புதிய லேபும் இங்கு கட்டுவதற்கான பணிகள் வந்து விரைவில் தொடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியன், திருப்பதி லட்டுவில் மாட்டுக்கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக எழுந்த சர்ச்சை தொடர்பாக தற்போது விரிவான தகவலை பயின்றுகிறவரன். உங்களுடைய தகவலுக்கு நன்றி.